Good morning, students. This unit plus this prose. We are going to topic in the lost lessons. About the author in Albin Stade. Author பற்றி பார்க்கலாம். Okay. Albin Stade 1840 death in 1897 was a French novelist and then short story writer. The last lesson is set in the day of the Franco-Prussian War 1871, in which France was defeated by Prussia led by Bismarck. Prussia then consisted of what now are the nation of Germany, Poland and part of Austria. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. So, the Albin Stade 1840 பிறந்து 1897 was in French novelist short story writer. 1897 இறந்துறாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸு ஆசிரியர், ஷார்ட் ஸ்டோரி சிறுகதை எழுத்தாளர். சரியா? தி லாஸ்ட் லெசன்ஸ் கடைசி பாடம் தி லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் தி டே ஆஃப் பிராங்கோ-ப்ரூசியன் வார். கடைசி பாடங்கிற ஒரு பாடத்தை த பிராங்கோ-ப்ரூசியன் வாரில் பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் தான் இதை ஃபாலோ பண்ணியிருப்பார். இந்த போர் பிஸ்மார்க்கால் வழிநடத்தப்பட்டது தான். அது எப்போ 1870லையும் 71லையும் த லாஸ்ட் லெசனில் பிராங்கோ-ப்ரூசியன் வார் நடக்குது. அது 1 இயர் வார். ஸோ அந்த 1 இயர் வாரில் யாருக்கா? பிஸ்மார்க். பிரான்ஸ் வாஸ் டிஃபிட்டட் பை ப்ரூசியா லீட் பை பிஸ்மார்க். ப்ரூசியா என்பது ஜெர்மனியோடைய ஒரு பகுதி தான். இது 1 இயர். இவர் தான் ஹெட்டு. யார்? பிஸ்மார்க்குங்கிறது தான் ஹெட்டு. அதை பிடிச்சிருவார். ப்ரூசியா தென் த கன்சிஸ்ட் ஆஃப் வாட் நவ் தே ஆர் தி நேஷன் ஆஃப் ஜெர்மனி. நேஷன் ஆஃப் ஜெர்மனுடைய வசம் பிடிக்கப்பட்டது. அதுலேருந்து தான் ஒரு பகுதி போலண்ட் அண்ட் பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியா. சரிங்களா? தி ஸ்டோரி ஃப்ரான்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அல்சஸ் லொரைன். இது எங்கே நடக்குதுன்னா அல்சஸ் லொரைன் நடக்குது. இது என்னென்னா ஜெர்மன் ப்ரூசியா பிடிச்சிட்றாங்க. ஸோ அதில் அங்கே நடக்கக்கூடிய பிஸ்மார்க்கு பிடிச்சிட்றாரு 1 இயர் வாரில் ப்ரூசியன் வார். அது ப்ரூசியா ஜெர்மனுடைய கைவசம் வந்துடுது. இது எங்கே நடக்குதுன்னா போலண்ட் அண்ட் பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியா அண்டு அல்சஸ் லொரைனில் நடக்குது. இதெல்லாம் ஒரு பகுதியாக ஜெர்மன் பிடிச்சிட்றாங்க. சரியா? எதை? பிரான்ஸு. ஸோ அபவுட் த ஆத்தர் அல்பன் ஸ்டாடே ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ் அண்ட் நாவலிஸ்ட் அண்ட் திஸ் லாஸ்ட் லெசன்ஸ் தென் பிஸ்மார்க், த ஹெட் ஆஃப் பிஸ்மார்க், த ப்ரூசியன் வார், த ஹெட் ஆஃப் பிஸ்மார்க், த கன்சிஸ்ட் ஆஃப் நவ் த நேஷன் ஆஃப் ஜெர்மன். ப்ரூசியாவை ஜெர்மன் பிடிச்சிட்றாங்க. போலண்ட் பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஒரு பகுதி. அது அல்சஸ் லொரைனில் நடக்கப்பட்ட ஒரு பார்ட்டு தான் இந்த லாஸ்ட் லெசன். சரிங்களா? புரியுதா? இதான் அபவுட் த ஆத்தர். க்ளோசரிஸை பாருங்கள். சிப்பிங் மீன்ஸ்னால் சத்தம் போடுதல். ஏன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் போடும்ல, அந்த மேக்கிங் ஏ ஷார்ப் ஹை பிச்சுடு சவுண்டு யூஸ்வலி பை ஸ்மால் பேர்ட்ஸ் அண்ட் தென் இன்செக்ட்ஸ். பூச்சி, பறவை, சின்ன இதெல்லாம் சத்தம் போடுதில்ல, அதுதான் சிப்பிங்ஸ். பசில்ஸ் மூவ் இன் திஸ் எனர்ஜெட்டிக் மேனர்ஸ். அங்கேயும் இங்கேயும் தள்ளுறமில்ல, பசில்ஸ் மூவ்றதில்ல, அதை தான் பசில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யுனிசன்னா சைமன்டென்ஸ் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ். சைமன்டென்ஸ்னால் அப்படியே சத்தம் அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம்ல, சத்தம் போட்டுருக்கோம், தான் யுனிசன்ஸ். ராப்பிங் streaking with a series of the rapid audiofull blows. ராப்பிங்னா அமைதியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான். தம்புடு a book which has been read, often the bearing the marks of the frequent handling. எப்படின்னா புக்கு அப்படியே சுருண்டு போய் அங்கேயும் இங்கேயுமா தம்புடா முளைமுடுக்கில் அப்படியே கிடக்கல, அப்படியே கசங்கி போய், அதான் தம்புடுன்னு சொல்கிறது. ஷார் A river is northern France and then western Germany. வடக்கையும்
கிழக்கையும் ஜெர்மன்லேயும் பிரான்ஸ்லேயும் ஜெர்மன்லேயும் ஓடக்கூடியதான் சார் என்பது மிகப்பெரிய ரிவர். சரியா? கிராங்கி ஸ்ட்ரேஞ்சர், வித்தியாசமானவர். ஏஞ்சலஸ், a Roman Catholic devotions commemorating the incarnations of Jesus and then including the Hail Mary said at morning, noon and sunset. ஏஞ்சலஸ்னால் ரோமன் கேத்தலிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கால்னு சொல்லுவாங்க. காலையில் சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி 12 மணிக்கு அந்த அலாரம் அடிக்கும், ஏஞ்சலஸ் டிவோஷன்ஸ். அப்புறம் சன்செட்டு, சூரியன் மறையும் போது அவங்க தான் முக்கால் காலத்தில் ஏஞ்சலஸ். என்ன பண்ணுறது, கிறிஸ்டியானிட்டியில் அவங்களுடைய சபையில் டிவோஷன் சாமி கும்பிடுவாங்க, ஜீசஸை வழிபடுவாங்க. ஜீசஸை வந்து தொழுகிறது, இது பண்ணுறது, வழிபட்டு அவங்கள வந்து உயிர் பற்றி கும்பிடுவாங்க. அதான் முக்கால் காலம் அப்படிம்பாங்க. அதான் 3 நேரம். விவில்லா, வாழ்க்கை பேன்ஸ். விவில்லா நாட்டுப்பற்றை பற்றி சொல்லக்கூடியதான் விவில்லா. இஸ் an expression used in France to show partisan. It is difficult to translate the term literally into English, but it generally means long live பிரான்ஸ் வாழ்க. இது எப்படின்னா, இங்கிலீஷில் மட்டும்தான் ஒன்லி ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? விவில்லா, பிரான்ஸ் வாழ்க. ட்ரான்ஸ்லேட் டைம் லிட்ரலி இன்டு இங்கிலீஷ், பட் இஸ் ஜென்ரலி மீன்ஸ் லாங் லிவ் வாழ்க, பிரான்ஸ் வாழ்க. விவ்லா பிரான்ஸ், நாட்டுப்பற்றை பற்றி சொல்கிறதா அது. சரியா? இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா, எபோட் த ஆத்தர், த லாஸ்ட் லெசனுடைய க்ளோசரிஸ் எபோட் த ஆத்தர் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே.